வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து பார்த்து அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி, ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கும், ரொம்ப அதிகமான ஒரு எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப பெருசாக பாதிக்காது. காரணம் என்ன, செவ்வாய் வந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 5ஆம் அதிபதி, ஸோ 2 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 2 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 4ஆம் அதிபதி, ஸோ 3 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பரிவர்த்தனை 5லேயே இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்திற்கு வந்து ஒரு குதூகலம் சந்தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வேலையில் வந்து மேலதிகாரியோட ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப அதீதமான கடன்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி வந்து பரிவர்த்தனை 7லேயே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்தது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9, ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பாதகஸ்தானமாக இருந்தாலும் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இப்போது சூரியன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 4ல் இருக்கும்போது சிறப்பான பலன் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். பட் இருந்தாலும் சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கிறனால கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுப்பார், அது வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கணும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் மூலமாக கிடையாது, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 11ல் இருக்கும்போது 11ல் வரும்போது தான் நமக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இப்போ எமோஷன்ஸ் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்னங்க, 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்கும். சூரியன் 10ஆம் அதிபதியாக இருந்து இப்போ 4ல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல தொழில் வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் பாதக ஸ்தானத்தில் தான் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் அற்புதமாக கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது வேலை கடன் சம்பந்தமான விஷயம் மன உளைச்சல்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறதுனால பட் பெரிய பாதிப்புகள் வர காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து குருடைய சாதனமாக அது 7ல் இருக்கும்போது அது கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருப்பாங்க, அதனால் எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ராகு வந்து இப்போது வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கான இங்கே மெனக்கட்டிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கிறாங்க. 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு இருக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்தது 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. துலா லக்னமாக கேது தேசாவது கேது வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன் வீடுகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லிட்டிகேஷன் அது கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து பரிவர்த்தனை 7லேயே இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ இதுவரை பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா எது ப்ளஸ் எது மைனஸ் நோட் பண்ணி அதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க. ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது
பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்கும் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதக ஸ்தானத்தும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதக ஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்து உதாரணமாக ஒரு 7 வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7ல் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்கும் இல்லையா. நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைடு எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.